கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு பிறகு விஜய் பேசிட்டாரு. இன்னும் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிட்டாரு. இன்னைக்கு நடந்த செயல் வீரர் கூட்டம் முக்கியமான ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க கூட்டணி கிடையாதுங்க, தனிச்சுதான் நிற்க போறோம். அதுதான் நேரடியா சொல்லனாலும் அந்த ஸ்பீச்சோட ஒட்டுமொத்த அர்த்தம் அதுதான். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயங்கள் பேசுனதுதான் வந்து. குறிப்பா அந்த செயல் வீரர் கூட்டத்தில் இவர்கள் தான் செயல் வீரர்கள், இவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு விஜய் பேசின அந்த ஃபயர் பேச்சு, இதெல்லாம் மாரி இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இன்னைக்கு காலையில் தொடங்கின போது ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு உள்ளேயும் வெளியவும் பெரிய பெருங்கூட்டம். அதை தாண்டி விஜய் என்ன பேச போகிறாருன்னு காலையிலேருந்து பல மீடியாக்கள் பேச ஆரம்பித்தாங்க. சிபிஐ விசாரணை பற்றி பேச போகிறாரா, ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலை அதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாரா, அதை கூட்டணி பற்றி முக்கியமாக கூட்டணியாக தனிச்சா இதை பற்றி சொல்ல போகிறாரா, இப்படியான விவாதங்கள் இதான பேச்சுகள் வந்து இந்த தொண்டர்கள்கிட்டலாம் வந்து அவங்க பைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சிபிஐ பற்றி பேச மாட்டார், ஜனநாயகன் பற்றி பேசியிருக்கணும், அதை பற்றி கிடையாது. கண்டிப்பாக கூட்டணியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை தாண்டி முக்கியமாக செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மாதிரியான தலைவர்கள் வந்திருந்தது. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன பேச போகிறாங்க. அந்த அரங்கம் முழுக்க கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அந்த செயல் வீரர்கள் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. சொன்ன மாதிரி விஜய் எப்போ வந்து பேசினாலும் நாங்கள் காத்துக்கிட்டு ரெடியாக இருக்கிறோங்க அப்படின்னு. இப்போ 10வது வரைக்கும் இல்லை, இப்போ வந்து விசில் சின்ன வேற கிடச்சிருச்சு. நான் விஜய் உள்ள நுழையும் போதே இந்த விசில் அடித்து அப்படி ஒரு வைப்ரேஷனை கிளப்பி விட்டாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வார்டனை இது பண்ணிட்டு இருந்தார். அந்த விசில் சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்காதீங்க, அப்புறம் ஸ்பீச் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதுனால அதை நிறுத்திட்டாங்க வந்து.